என்னங்கடா சாரம் ஒழிக்குதா? ஆத்தாரி ஆத்தா நல்லா சாரம் ஒழிக்குது உங்களு. என்னடா ஆத்தி என்னமோ பெரிய ஒன்று மழையாக வந்த அப்புறம் என்ன குதிரை பாண்டி கோச்சேன். அவ்வளோதான் அவ்வளோதான் நிற்க போகிறேன் ஒன்றும் இல்லைடா வெள்ளை முண்டை கத்திர கழட்டி விட்றா உள்ளே போய் நிற்கிறேன்ட்டு. அவ்வளோதான் நின்றுச்சுடா சும்மா சாதா தாண்டா. காற்று ரொம்ப இதாக இருக்குது. வெறுந்தா சாரை தாங்க கட்டியிருக்கு. எல்லா இடத்துலையும் ஒரே பியூர் அடப்பாயிருச்சுங்க. சேரா அவ்வளோதான் நின்றுச்சுடா. ரொம்ப பெரிய நான் கூட மழை வரப்போகுது நினச்சேன். சும்மா இதாக போச்சு பாப்பியே அதான் செம்பரை பாண்டியே. மீதி எல்லாத்தையும் உள்ளே வைக்காங்க. அவங்க எல்லாம் ஈண்டு ஆடுகளை மட்டும் உள்ளே போட்டுன்னு பாட்டி வச்சுருக்கீங்க. வேறு பழனி பாண்டிக்கும் குதிரை பாண்டிக்கும் ஜாலியாக இருக்குது. தவி விளாட்றேன் பாரு அத்தே. என்னங்கடா என்ன ஜாலியாக இருக்குன்னு எனக்கும் தெரில. இந்த தப்பு தப்புறீங்களேடா அத்தே. விழுந்துடாதடா ஐயா யாத்தை. இவாடு காலு கீழே பசங்கிறாம கீரி கரிஞ்சிருத்தா. இன்னும் அங்கிட்டு போகிறீங்க மோனிக்கா? புதுசாக அந்த பக்கம் பாதை பிடிக்கிறீங்க. சாமி கும்பிட்டு வர போகிறீங்களா? ஓடுதா ஐயா ஓடுதா. நம்ம தோட்டத்தில் பக்கத்து தோட்டத்துக்காரங்க இன்றைக்கி சேப்பு சோளம் அறுவடை ஓடிக்கி இருக்குது. அந்த தூரத்தில் தெரிகிறதா பார்ப்போம். மேய்ச்சல் எதுவும் இருந்தால் அங்கிட்டு கேட்டு விடலாம். ஒரு நேரம் சாயந்தரம் விட்டாலே போதும் பசங்களுக்கு. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வைரம். பயவோல என்னமோ மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி மண் வாசனையாக வருது. குளிர் காற்றுக்கு அடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெஞ்ச மாதிரி லைட்டாக சாரை விழுந்துச்சு. நான் ஆடை காலத்தில் அப்படியே நனைய விட்டேன். எதுக்கு திருப்பி காலத்தில் அரை சூடாக இருக்கும். அது வேறு சூடை கிளப்பி ஆடுகளுக்கு கழிச்சல் வந்துடும். அதுக்கிட்ட ஒரே தானே நம்ம பசங்க குளிச்சு கிட்டத்தட்ட மழையை குளிச்சு 3 மாதம் மேலே ஆகுது. அதனால் விட்டாச்சு. சரி வாங்க இன்றைக்கி எப்படி இருக்குன்னு இன்றைக்கி நாள் எப்படின்னு தெரிஞ்சிடும். நம்ம புது மாப்பிள்ளையும் ஆடு விரட்டி தான் பார்க்குறாப்புல. உம்மச்சியும் அப்புறம் வேறு யார் நம்ம நெத்தி போட்டு 2 தான் எனக்கு தெரிஞ்சு பருவமாக இருக்குது. மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு இல்லைங்க. மழை பெஞ்சு பச்சை 2 கடிச்சா தான் அது எனக்கு தெரிஞ்சு ஆடையை வரட்டும். இந்த ஏன்னா ஆடுகளே பார்த்தா அவங்களுக்கு தெரியுது. எலும்பு தெரிஞ்சாலே ஆடுகள் எதுவும் வரட்டுறதுக்கு சான்ஸே கிடையாது. அது மறையணும்னா நல்லா பச்சை கிச்சா கடிக்கணும். அது வரைக்கும் கொஞ்சம் இதாக தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடி மாதம் வரட்டாமல் இந்த ஆடுகள் ஒரே ஆவணி மாதம் வரட்டுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கணக்குப்படி கரெக்டாக ஆவணி வரட்டுனா தைக்கு குட்டி போடும். அப்போ கொஞ்சம் குளிர், கொஞ்சம் தை மாதம் தர குளிர மாதிரி கொஞ்சம் தான் குளிர் இருக்கும். அதனால் மார்கழியில் ரொம்ப குளிர் இருக்கும். அந்த இடத்துல பிறக்கிற குட்டிகள் கொஞ்சம் தாங்காது. ஆவணி ஆடி கடைசியில் கூட வரட்டாலும் நல்லா இருக்கும். அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். வேண்டாம் உள்ளே விழுந்தியா நம்ம கீடி வேண்டாம் நைட்டானா இல்லை தவறேண்டு வார்த்தை ஏற்றங்க வார்த்தா. என்ன காலில் எறும்பு அடிச்சுச்சா? என்ன அப்பா வந்து அங்கிட்டு சுற்றுறேன் ஆத்தே. செம்மர பாண்டி வேறு கெடா குட்டிகளுக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னன்ட்டு எனக்கும் தெரில. காலையிலேருந்து கையெல்லாம் பறக்குது பயவலிக்கு 4 காலும். நம்மளோட பழைய கிடாக்களோட ஃபோட்டோ எல்லாத்தையும் காட்டுங்க. அது ஒரு வீடியோ போடுங்கன்னு தான் சொல்லியிருந்தீங்க. அது ஏற்கனவே பழைய வீடியோவில் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு போடணுன்னா ஒவ்வொரு ஃபோட்டோவை எடுத்து போடுறேன். நம்ம பழைய கிடாக்கள் எவ்வளோ ரொம்ப அதிகமாகங்க கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் வேணும்டா கமெண்ட்டில் கேளுங்க. நான் அது ஒரு வீடியோவாக எல்லாத்தையும் ஏன்னா ஃபோட்டோவை தேடி பிடிக்கணும். ரொம்ப கஷ்டமாக ஒரு ஃபோனுக்குள்ளே இருக்கிறத தேடி கண்டுபிடிக்கிறது சிரமம். ஆனால் இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சிருவேன். நம்ம ஸ்கைபாலோட ஃபஸ்ட்டு கடை இருக்கு அந்த சுத்த கருப்பு அந்த கிடாவை தாங்க நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு பார்க்குறேன். எப்படியாவது எடுத்துட்டேன்னா அதை உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இந்த வட்டம் சேப்பு சோளம் கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. 3100 கிட்ட போகுது போல். போன வருஷம் நல்லா ரேட்டு போச்சுங்க. 5000 ரூபா ஆரம்பத்தில் போட்டவங்க எல்லாமே இதே இடத்துல கரெக்டாக ஆடி மாதம் அறுத்து ஆடிக்கு முன்னாடி ஆடி மொதல் வாரத்தில் எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணவங்க 5000 ரூபா கிட்ட விற்றாங்க. அதாவது 100 கிலோ ஒரு குண்டால் 100 கிலோ 5000 எவ்வளோ சில்லரை போச்சு. அப்புறம் போக 4700 கிட்ட வச்சு. இந்த வட்டம் ஆரம்ப ஸ்டேஜ் 3500 கிட்ட வந்துருச்சு. அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சி 3000 கிட்ட தான் வருது. ஏன்னா இந்த வட்டம் எல்லா ஒரு போன வருஷம் மாதிரி இந்த வருஷம் நல்லா ரேட்டு வரும்னு போட்டாங்க. இந்த வட்டம் கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். ஆனால் என்ன பொறுத்தவரை மக்காச்சோளத்தை கம்பேர் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லைங்க சேப்பு சோளம். ஏன்னா மக்காச்சோளம் 2300 ஒரு சிரமம் தாங்க. ரொம்ப அது 2500 ஒரு குண்டால் வந்தாலே பேசும். ஆனால் இப்படி யோசித்து பாருங்கவேன் 100 கிலோ ஒரு குண்டால் 3000 கிட்ட வாங்குறாங்க. 5000 கூட வச்சுங்க போன ரேட்டு படி சாப்பிச்சலாம். ஆனால் 1 கிலோ ஆட்டுக்கறி 1000 இது அது பாருங்கள். இதில் வித்தியாசம் பார்த்தீங்களா? இது 1 கிலோ கறி வெள்ளாட்டு சரி செம்பராட்டு கறி சரி அந்த 800 1000 கிட்ட வரும். ஆனால் பாருங்கள் இங்கே 100 கிலோவுக்கும் இங்கே 1 கிலோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. ஏன்னா இதுக்கு டிமாண்ட் அதிகம். இந்த ஆடு மாடு இதுக்கெல்லாம் அந்த கறிக்கு அது வந்து நல்லா விளையும். அது ஒரு சீசன் மழையை பொறுத்து நல்லா வருங்க. விவசாயம் சோளம் நல்லா தான் வரும். ஒரு நேரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. மழை இல்லாட்டினா ரேட்டு கூட வரும். மழை இருந்துச்சுன்னா எல்லோரும் நல்லா போடுவாங்க. நல்லா விளைச்சல் வரும். அப்போ ரேட்டு கம்மியாயிரும். அப்போ நம்ம கையில் இருக்குங்க எதுவும் கிடையாதுங்க. இந்த தீ எரிஞ்சு கடைசியில் வந்து இப்போ ஒரு வாரம் இருக்குமா நான் தெரிஞ்சு 2 வாரம் கிட்டே இருக்குங்க. அப்போ நம்ம வந்து லைட்டு அந்த வருங்க அப்படியே தழுக்குதுங்க 2-3 புல். மழை வேஞ்சுன்னா அப்படியே சூப்பராக தழுக்கும். நல்லா வாருங்க தழுத்து வந்துச்சுங்க. இந்த வெயிலே தழுத்து வந்துச்சுங்க. நல்லா பசங்க நல்லா திரும்பாங்க. ஒரே ஒரு மழை பெஞ்சுன்னா அப்படியே டோட்டலாக மாறி போகும். ஒன்றும் அது வரைக்கும் ரொம்ப சிரமம் தாங்க. நேராக சவுக்க எல்லாரும் சவுக்கத்தே பார்க்க பச்சையாக தெரியுது. உள்ளே விட்டால் ஒரு அலசவான் என் பசங்க. பூச்சை நீ தான் சவுக்கையை பார்க்குறியா? அப்போ வந்து பூச்சி சவுக்கையை பார்த்துக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் ஒன்றும் இல்லை வாங்க திரும்புங்க வா ஓடியா திரும்போ. அது வரைக்கும் தீ பிடிச்சிச்சு கரை வரைக்கும். அந்த தென்னை மரம் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி தாங்க கரை.
அங்கே தீ பிடிச்சிருக்கு, அங்கே போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுக்கு இப்படியே திருப்பி இந்த பட்டத்திலே கடிக்க விட்டு அப்படி வயக்காடு போகணும். என்ன எல்லோரும் இங்கே வந்து இந்த மரத்தில் வந்து மீட்டிங் போட போகிறீங்களா? எங்கிட்டு போகணும், நல்ல நேரம் பார்ப்போமா, லெஃப்டா ரைட்டா என்னான்ட்டு. பென்குயின் என்ன பண்ணிக்க இருக்கா மிஸ்டர் பென்குயின்? வந்து நில்லுங்க, எப்படி போவோம்? சவுக்கையெல்லாம் ஒரு ரவுண்டு உள்ளே விட்டோம்னா அழகாக போயிட்டு அழகாக வந்துடுவாங்க. பையன் நம்ம பையன் மோசமானவங்க. அது பெரிய இதில் எக்கு போட்டாலும் உடையாது, சின்ன ரொம்ப கட்டையாக போச்சு. எக்கு போட்டால் சின்னதாக அந்தத்தான் உடச்சிருவாங்க பசங்க. இதோ இதோ எக்கு போட்டால் கண்ணுமே எப்படி ஆளு. அவனு இப்போ நிறசானாக்கிட்ட நெருக்கி வந்துக்கிட்டே இருக்கா. அவள் எக்கு போடுற ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. கண்ணுமை எப்படி தான் சின்ன பிள்ளை பழகான்னு தெரில. மிஸ்டர் கண்ணுமை இதோ இதோ எப்படி எப்படி நீ அப்படி அசால்ட்டாக எக்கு போடுற பத்தியா? தெனாவிட்டு என்ன தெனாவிட்டு நீ பார்க்குற அப்படி எக்கு போடுன்னு எப்படி எக்கு போடுற? நம்ம பனைமரத்துக்கு போட்டியாக மகனே வந்துட்டாங்க. அவன் பனைமரம் எப்படி வீட்டில் பால் கொடுக்கும்போது நிற்பால், அது தோல் மேலே அப்படி காலை போட்டு அவன் மகன் நிற்கிறாங்க. கரெக்டாக ஒரிஜினல் பிரீடு நிரூபிக்கிறான். அந்த கொடியாடு பிரீடு எப்படி டெம்பராக நிற்கிறான். அதே மாதிரி பேர் நின்று அது எக்கு போட்டு அந்தளவுக்கு பார்க்குறாங்க. பயம் இல்லை. அவளாம் மேட்சாளுக்கள் நல்லா மேயிற டயத்தில் வந்தான் விட்டோம்னா ஒரு ரவுண்ட் அடிப்பான். என்ன மழை கால டயத்தில் பறத்தியா பயம் இல்லை. இதுவே ஒரு பங்குனி சித்திரப்ப டயத்தில் பறந்தான் சூப்பராக வளர்த்துப்பலாங்க. அடுத்த 6 மாதம் நல்லா வளர்த்துப்பலாம். பையவில் எப்படி மாறிடுச்சு. அவனை பொத்தி எங்கே பாதுகாக்க போகிறோன்னு தெரில. தண்ணி தாக எடுத்துருச்சா, அதான் காலையில் சரியாக தண்ணி குடிக்கல வேறு. வயக்காட்டில் போய் விடுவோம், அங்கே போய் கொஞ்சம் பச்சை தண்ணியெல்லாம் குடிக்கிட்டோம். அம்முனி அம்முனி காதைக்கலையா பார்த்தியா? இருக்கே சொல்லி இங்கே வர என்ன இருக்குன்னு. யாத்தே ஆஹா நெத்து இருக்குது. உனக்கு என்ன வேணும்டா கேளு, வாய் திறந்து கேளு. ஏன் தானே கேட்குறேன் கச்சா, உனக்கு வேணுமா? என்ன கச்சா நீ சின்ன பிள்ளை எனக்கா? ஓ மக தான் ரெட்ட சொல்லியே. இந்தா தின்னு மூந்து போகத்தியா? இந்த நீயே தின்னு. உங்கள் அம்மா வேணான்றா, அவள் சுத்தக்கறி ரொம்ப. நீ தின்னு. எப்படி இருக்கா அவர்? நீ பட்டினியாகவே கடை. நான் புளிய மரம் நைஸாக வரைய. உனக்கு ஒன்று வேணுமா? கேளு, யார்கிட்ட கேட்குறேன்? எனக்கு தானே கேட்குறேன். இந்தா தின்னு. ஆட்டின்னு சொல்லாத. வந்துட்டா திரிசா வந்துட்டா. பைலட் பாபி வேறு வருது. எத்தனை பேருக்கு நான் கொடுக்க? ஐயோ ஆத்தே. இந்தா திரிசா உனக்கு ஒன்று. பைலட் பாபியே எடுத்து ஓடிடு பாபியே. வேறு யார்? இந்த பேர் தெரிஞ்சிக்க மாட்டா. தண்ணி இருக்குது, தண்ணியை குடிங்க. கரண்ட் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணியை குடிங்க. பா தண்ணியை குடிங்க. அங்கிட்ட பள்ளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் குடிங்க. எப்படி அக்னி அப்புறம் ஓட்டத்தை வரு. ஆத்தே அக்னி வர்றதுக்கு வர்றாங்க. வரு ஆத்தே சிட்டா பறக்கிறாள். எவ்வளோ தண்ணியாக குடி. எவ்வளோ அக்னி தண்ணியை குடிச்சிக்கா. இருக்கிற தண்ணி அவ்வளோதான். இன்றைக்கி கரண்ட் இல்லடி, ரொம்ப சிரமம் தான். பா போதா தண்ணி குடிச்சா? ஆத்தே இங்கிட்டு திரும்பி போடுறானே. போயிட்டே இப்பெல்லாம் கண்டுக்கிற மாட்டேறாங்க. என்ன தெரியல, பெரிய ஆளாயிட்டார் சாரு. வாசிட்டுப்புல முடிய வானே வெள்ளம் முடியனே. நான் தண்ணி கிட்ட பரவாயில்லைங்க. காலையில் கொஞ்சம் குடிக்காதுக்கு இப்போ கொஞ்சம் குடித்தாங்க. கொஞ்சமாக தண்ணி இருந்துச்சு. கரண்ட் என்னன்னு தெரில. இல்லை இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் வருவோம். இங்கே என்னடா இருக்குது? தீ எரிஞ்சு ஒன்றும் இல்லைடா, தீஞ்சு போய் நிற்கிது. இந்த பக்கம் யார் வந்தா? பல்லுனே நீ தான் எழுத்துக்கு வந்தியா? போய் அங்கிட்டாவது 2 இதைவாத கடிக்கலாம், கொடியை கடிக்கலாம். இங்கிட்டு வந்துட்டு ஒன்றும் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஆனால் தீ எரிஞ்சு வச்சு 1 வாரத்துக்கு முன்னாடி எரிஞ்ச தீ தாங்க இது. நல்லா பிடிக்கல, கொஞ்சம் ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சு. அடித்து நெருங்கி போயிருக்கோம். இன்ன வரைக்கும் காற்று அடிக்காமல் இருந்துச்சுக்க. கரெக்டாக மதியம் இப்போ 2 மணிக்கிட்ட ஆகுது. காற்று நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. காலையிலேருந்து கம்முன்னு இருந்துச்சு. என்ன அடிக்கடி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை லைட்டாக சாரில் விழுகுது. எதுக்கு விழுகுதுன்னு எனக்குன்னு தெரில. நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. சில ஆடுகள் படுத்து இருந்துச்சு, சில ஆடுகள் படுக்காமலே மெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இந்த திருப்பி அப்படியே வந்த வழியிலே திருப்பி இப்படியே பற்றி போகணும். இங்கிட்ட இந்த தீ எரிஞ்சு எடுத்து தான் வராங்க. என்னன்னு தெரில. இந்த கருகின வாடை அந்த இதை திங்கிறதுக்கு நல்லா இருக்கும் போல். அந்த காஞ்ச இலை அதுக்கே இழுத்துக்கு வருது. எல்லா ஆடும் இங்கிட்ட தான் வருது. என்ன நண்டே எல்லோரும் அங்கிட்டு போயிட்டாங்க. என்ன நண்டு கண்டு வீங்கின மாதிரி தாங்க இருக்குது. எப்போ பார்த்தாலும் கூப்பிடு எல்லாத்தையும். பாண்டு ஓடி எங்கிட்டு வா. அங்கிட்டு போகாத, தோட்டத்துக்கு போகிற டைம் இல்லை. என்ன கிடக்கு, ரொம்ப நேரம் கிடக்கு. ஓடி வாங்க. நெத்து நிறையா கிடக்கு. ஆற்று நிறையா விழுகுது. ஆற்று ஓடிய செம்பரப்பாண்டி இல்லை எடுக்கிறாடா வாடா. இப்படி போய் சொல்லி கூப்பிட்டாங்க. அப்படி என்ன செய்ய? சில நேரத்தில் ஆடுகளை ஏமாற்றியும் கூப்பிட்டு வரணும். ஏமாத்திரம் பாவமாத்தான் இருக்குது. என்ன செய்ய? பசங்க வேறு ரொம்ப இதாகவே இருக்காங்க. வாங்க சாயந்தரம் தோட்டத்துக்கு போய்க்கிடுவோம். இன்னும் ஒரு 3 நேரம் இருக்குது. எப்படியாவது தாக்கு பிடிங்க. ஓடி வாங்க. என்கிட்ட ஒரு வழியாக பாதி வத்து எடுத்தாச்சு. வாங்க போவோம். இப்படி நின்று என்ன செய்ய? வாங்க சட்டு போட்டு மூட்டை பிடிச்சி கட்டி வாங்க. நெக்ஸ்ட் பிளான் பட்டச்சையில் வண்டு முருகன் வரி குதிரை. உன் பார்வையே வித்தியாசமாக இருக்கும் வித்தியா. வாங்க ஓடியா போகமுடாவே. உள்ளே போங்க. நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் மடக்குவேன். இந்த பக்கம் போகாதீங்க பண்ணியிருக்குன்னுவேன். இப்போலாம் உள்ளே போவாங்க. இப்போ ரொம்ப உள்ளே போகணுன்னு பார்த்துனா போக மாட்டேன்றாங்க. என்னன்னு தெரில. நம்ம முத்தழகு முதல்ல அரிசி திண்டு பழகிவிட்டாங்க. வீட்டில் எப்படி அப்படியே அரிசி கரெக்டாக வாம ஓடியாந்துறாங்க. அரிசி திண்டு பழகிவிட்டா முத்தழகு. கெடாக்கள் கொஞ்சம் தீவனம் இருக்குல்ல, அந்த ருசி நல்லா எப்படி பயவில் பார்த்துட்டா அப்படியே அந்த கெடாக்கள் வைக்கும்போது கரெக்டாக பின்னாடி ஓடியாந்துருவா. இப்படி தான் வைப்பேன் பயவில். அந்த ருசி நல்லா திண்டு பழகிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கா. கொஞ்சம் என்ன
ரொம்ப திங்க விட்டால் கொழுப்பு அடிச்சு போகும் குட்டிகளுக்கு. தாயாடுகளுக்கு கொடுக்கவே கூடாது. இதே அரிசியும் கொடுக்கவும் கூடாது தாயாடுகளுக்கு. கிடா குட்டிகள் மட்டும் அந்த தீவனம் வச்சேன். அது இந்த பயவில் ருசி திங்கிதான்னு பார்த்தேன். கொடுத்து வச்சேன் நல்லா திங்கிறாங்க. அது கொடுத்த பயவில் அது இப்படி திண்டாலே போதும், மேட்ச்சுக்கு வரமாட்டேன். நான் வீட்டில் இருந்துக்கிறேன்டா, எனக்கு இதுவே போகும்டா. அதுவே ஆசை போட்டுக்கிட்டு பேசாமல் வீட்டில் மட்டையாயிருப்பான். சென்டரில் மேலே பார்க்குறான். அவளை விட ஒரு ஆள் வெயிட் மேலே இருக்குது. எப்படி பிடிக்க போகிறான்னு பார்ப்போம். போட்டா கரெக்டாக பிடிச்சா வச்சா. அவள் கரெக்டாக கால் எங்கே கோர்த்து வைக்கணும் அதை தான் பிடிக்கிறா பயவில். பயவில் எங்கிட்ட இருந்து ட்ரைனிங் எடுத்தானே தெரில. பார்த்து விழுந்துடாத. எப்படியா தண்ணி இல்லை உள்ளே பார்த்துட்டு வர்றாங்க. தண்ணி இன்றைக்கி அரை குறையாக குடிச்சிட்டாங்க. தோட்டத்தில் போய் குடிப்போம். என்ன வெள்ளமுண்டா தண்ணி இல்லையா? சரி இப்போதான்ப்பா பயவில் கொஞ்சம் சும்மா சொன்னபடி கேட்டு வராங்க. கரெக்டாக கூப்பிட்டா ஓடியான்னு தெரியும் பயவுள்ள. முதல்ல கிட்ட வர மாட்டான். தண்ணி இல்லைடா வாங்க நான் உடனே தோட்டத்துக்கு போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் தான்டா. கிரேசியாக்கா கிளம்புமா? கிரேசி இந்தா வா தோட்டத்துக்கு போவான். சார் வா நீ கூப்பிட்டானே திரும்ப பார்த்தியா? உனக்கு நல்லா காதை வைக்கிச்சு. வாங்க ஓடி போவான். வடக்க போய்க்கிருக்காங்க. மணி 5 மணியாக போகுது. நம்ம இப்படியே திரும்பி 1/2 கிலோமீட்டர் நடக்கணும். எங்கே போகணும்? அந்த ஒருத்தர் தூரத்தில் தென்னை மரம் தெரியுதா? அங்கே தான் போகணும். அக்னி வா போவான். வா போவான். முடிய எல்லாத்தையும் கூப்பிடு, சவுண்டு விட்டு கூப்பிட்டு வைக்கலாம். வாங்கட்டியா எல்லாம் கிளம்புவோம். இவங்க நம்ம திருப்பி வடக்க பக்கம் போய்க்கிருக்காங்க. ஒரு நாள் தட்டாஞ்செடி குறைஞ்சிக்கிட்டே போகுது. நம்ம போட்ட நெட்டி செடி இப்போ தான் கொஞ்சம் தான் அந்த விரல கையளவுக்கு வளர்ந்துருக்கு. இன்னும் தண்ணி அதிலும் பாய்ச்சி இப்போ தண்ணி அதில் விட்டுக்கிட்டு தான் இருக்கும். லைட்டாக விழுகுது. ஏன்னா காத்தடிக்கு ஈரப்பதெல்லாம் போயிடுதுங்க. எப்படியாவது அது இது அழியிறவங்களே அதை விட்டுருன்னு பார்க்குறேன். எங்கே சீக்கிரம் வளர மாட்டேங்குது. தண்ணி கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா சேர்த்து விட்டுனா அடிச்சு வரும். இல்லாட்டி மழை பெய்யணும். எதுவுமே இல்லைங்க. சரி நண்பர்களே, மணி 5 மணிக்கு மேலே ஆச்சு. இதுக்கு மேலே நிப்பாட்டோம்னா இருட்டாக போகும். அப்புறம் அங்கே போய் புண்ணியம்லாம் போயிடும். அதனால் இந்த வீடியோ இதோட ஒரு படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்ருங்க. பிடிக்காதவங்களும் லைக்கை தட்டி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களையும் சந்திக்குவா. வரட்டா சியூ பாய். கிளம்புவோம். ஒடியா வாங்கடா. அங்கேயே நின்றுக்கிட்டாங்க. இது உண்மையாக இல்லை வாத்தியார் சும்மா தான் கூப்பிட்றான்னு நின்ட்டாங்க. மூமிச்சு அப்படியே நின்ட்டான். வாங்க எல்லாம் ஒன்று சேர்ப்போம். ஒரு அட்டான்ஸாக போட்டு கிளம்புவோம். ஒடியா எல்லோரும் ஓடியா. ஒரு கடைசியில் யார் வரா? நம்ம புது மாப்பிள்ளை தான் வரப்பலையா? என்ன டைனோ சேவிங் பொறுப்பே இல்லாமல் இருக்காங்க. கூப்பிட்டோன்னே பற வேணாமா? 5 மணி ஆகி போச்சு. அப்புறம் இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம். அப்புறம் எப்படி இனத்தை மேய்விங்க 1 மணி நேரத்தில்? எந்த காலத்துலேயும் வெள்ளாடு நம்ம பசங்க கோழியை திங்கவே மாட்டாங்க. திம்பாங்க எப்பயோ சும்மா லைட்டாக கடிப்பாங்க. ஆனால் இப்போ என்னமோ டெய்லி கோழிகளை கடிக்கிறாங்க. கீரி என்ன கீரி கூப்பிடு கீரி எல்லாம் வரட்டும். மூலி பார்க்குறா என்னங்கடா இங்கேருந்து சோளத்தெல்லாம் காணா ஒன்று விடாமல் அறுத்து விட்டாங்க நினைக்கிறேன். காலையில் ஓட்டாங்க எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாமே எல்லாம் ஒரே இதாங்க. நாளைக்கு கருது பறைக்கிறவாங்க. பயவில் ஏதாவது ஒரு மேட்சர் கிடைக்குமான்னு பார்ப்போம். பொறுமையாக ஓடாங்க. வரட்டும் எல்லாம் வரட்டு. பூச்சே நெல் அப்படி நெல் வரட்டும். அவங்க எல்லாம் ஒன்றா வரட்டேன். நீங்கள் மட்டும் முதலாக இருக்கீங்க. ஓடியா பொறுமையாக வாங்க ஓட்டு வாங்க. வா பொறுமையாக போ. மண்ணாங்கட்டிக்கல ஆத்தே ஓடத்தான் பார்க்குறாங்க மண்ணாட்டிக்குள்ளே. வா கருப்பு எங்கே நினைக்கிறேன்? கும்பு காலில் நிற்கிறேன். டைம் போய் மேய்ஞ்சிக்கிருக்காங்க. ஓடுவேன் எம்புட்டு இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு இலை விடாமல் அடித்து விளையாட்டாங்க. நம்ம தண்ணி பாய்ச்சினது அங்கிட்டு இருந்தால் கொஞ்சம் பசப்பாத்துக்கிட்டு அது மட்டும் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னையோட இந்த இலையெல்லாம் காலி பண்ணிடுவாங்க. தின்றவளுக்கு தின்னட்டும். நாளைக்கு அதுலேருந்து அந்த பக்கம் விடணும். அதுக்குள்ளே ஈரம் காய்ச்சிரும். இது கொஞ்சம் பசப்பாக இருக்கா? அதான் பயமில்லை. தண்ணி விட்டோன்னே நல்லா தடுத்துச்சுங்க. இதுலேருந்து இந்த பக்கம் ஈரம் என்ன காயாமல் இருக்குது. இதில் மேய்ங்க. இன்றைக்கி ஒரு நாள் மேய்ங்க. நாளைக்கு இந்த பக்கம் ஒரு ரவுண்டு அடிப்போம். ரொம்ப சாக போகிற நிலமையில இருந்துச்சுங்க அடிக்கிற வெயிலுக்கு. சரி தண்ணி விட்டு பார்ப்போம். தடுக்கு தானே பார்த்தோம். சூப்பராக தடுத்துச்சுங்க. பரவாயில்லைங்க. இன்னும் ஒரு தண்ணி விட்டோம். இன்னும் நல்லா தடுத்துரும். 10% ஆயிரும். பார்ப்போம் என்ன செய்ய. எங்களுக்கு மேட்சர்லையே மாற்றி விட்டணுமே. நாளைக்கு அந்த பக்கம் விடுவோம். கச்சா திரும்ப நாளைக்கு ஒன்றும் அவசரமே இல்லை. நல்லதாக பிறக்கிற நின்று மேயாத அப்படியே ஓடி தெரி கோக்கோ கூட என்ன பண்ணுறீங்க? அண்ணன் தங்கச்சியா அங்கிட்டு போய் மேய போகிறீங்களா? அங்கே ஒன்றும் கிடையாது. இன்னும் வளரல வேறு. அந்த நெட்டி இருக்குங்க லைட்டாக வளர்ச்சிருக்கு. திரும்ப அங்கிட்டு எல்லாம் சேட்டை இல்லைங்க. இதனால தான் வெள்ளாடையே வெறுக்கிறாங்கடா. மேட்சர்லேருந்து காலையிலேருந்து நடையாக நடந்தாங்க. சரி மேட்சை கொடுக்க வந்தால் நல்லா இலை கிடக்குங்க. இந்த காம்பெல்லாம் கடிக்கலாம். பையன் உள்ள இந்த வேணாண்டு ஏற்கனவே கடிக்கிறாங்க. இப்போ மஞ்சள் தீர ஆகுறாங்க வச்சா. இவங்களை புரிஞ்சிக்கிறோம்ல. அதான் பையன் ஒரு ஆள் கூட வெள்ளாடை ஏன் மேய்க்க மாட்டாங்கன்னு இப்போ தான் புரியுது. இந்த இருக்குல்ல என் கையில் இருக்குது தாங்க அந்த பெரிய தட்டாம்பயிர். இந்த தான் பையன் உள்ள இந்த இதுதான் ரேட்டே போக மாட்டேங்குது. ஆனால் நல்லா ஆடு மாடு நல்லா விரும்பி திங்கும். இந்த கடைசியில் 2 இருந்துச்சு. இந்தா முரட்டு மோனிக்கா இந்தா வாங்கிக்க. நீ தான் புள்ளத்தாச்சு புள்ள. உனக்கு ஒன்று எடுத்துனால ஆடுகள்லாம் நல்லா ஒன்று இலை அந்த காம்புலேருந்து அந்த எல்லாத்தையும் கடிச்சு நல்லா தின்னுங்க. வேறு கோக்கோ இந்தா உனக்கு ஒன்று எடுத்துணும். நல்லா விரும்பி திம்பாங்க. திண்டால் சேர்ந்துக்கிறதுக்கு ஆடு மாடு எந்த கழிச்சல் எதுவுமே வரல. கைப்பாலே அதை விட்டு அப்படியே கீழே இறங்காத. நீயும் நிறையும் கீழே அப்படியே நெருப்பு குழம்பாக இருக்குது. அப்படியே கீழே வந்தால் கால் பொத்து போகும். இறங்கி திம்பாலாம் அந்த மஞ்சள் தீயை பிடிச்சி தங்க நினச்சிக்கிருக்கா. கம்மாவுக்குள்ளே அம்பிட்டு மஞ்சள் தீ இருக்கா தொட மாட்டேன்றீங்க. கடி 2 கடிச்சு வகுத்த நப்பியா. நான் 1/2 மணி நேரம் டயருக்கு நல்லா மேய்ஞ்சிக்குங்க. நான் அவ்வளோதான் பாரு. நம்ம கெடா பைய உள்ள முட்டி போட்டு மாரி அப்படி முட்டி போட்டு மேய்ச்சா வகை நிறையா தான் விட்டு சீக்கிரம் நட்டு அவ்வளோதான். வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். நீ நடந்துக்கிட்டே திரி. வகை நிறையா திரி.
நீயும் உங்கள் மம்மியும் 2 பேர் இருக்கீங்களே, அவங்க நல்லா இருக்கல செடியை பேர்னு பார்க்குறாங்க. இப்படி சேர்த்துருக்காங்க ஒரு. சரி நண்பர்களே, பார்ப்போம், பாய்.